بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை புகாரியில் 160 ஹதீஸுகளை பார்த்து முடித்துவிட்டோம். இன்றைக்கு 161வது ஹதீஸ். 161வது ஹதீஸுக்கு ஒரு பாட தலைப்பு கொடுக்குறார். பாபுல் இஸ்தின்சாரி ஃபில் உலூய். இதில் இஸ்தின்சார் என்ற வார்த்தை வருது. இஸ்தின்சார் என்று சொன்னால் அதாவது மூக்கை சிந்துறது, மூக்கை சிந்துவோம்ல, அதுக்கு பேர் இஸ்தின்சார. அப்போ உலு செய்யும் பொழுது மூக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்கை சிந்துறோம் இல்லையா, மூக்கை சும்மா சிந்துறதில்ல, தண்ணி செலுத்தி சிந்துறது. அதுக்கு உள்ள வார்த்தை என்னன்னு கேட்டால் இஸ்தின்சார். அப்போ பாபுல் இஸ்தின்சாரி ஃபில் உலூய், உலுவின் போது மூக்கை சீந்துதல் என்றும் சொல்வார்கள் பற்றிய பாடம். தக்கரகு, இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லாஹிப்னு ஜெயித் அவர்களும், அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹதீஸை கொண்டு வரல. இது சம்பந்தமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது, அப்துல்லாஹிப்னு ஜெயித் அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது, அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது என்கிற தகவலை சொல்கிறாரு. இது ஹதீஸை கொண்டு வரல, உஸ்மான் அறிவித்த ஹதீஸு பின்னாடி கொண்டு வருவாரான்னு பார்ப்போம். அப்போ ஹதீஸுக்கு போயிடுறோம். 161. ஹத்தசனா அபுதான் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால், அவர் சொன்னார், அஹ்பரனா அப்துல்லாஹி, நமக்கு அப்துல்லா அறிவித்தார். கால், அப்துல்லா சொன்னார், அஹ்பரனா யூனுசு, நமக்கு யூனுஸ் என்பவர் அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னு கேட்டால் ஹத்தச அனி ஜுஹ்ரிகி. ஹத்தசனுங்க வச்சுக்கிறணும், அன் வந்தால் அந்த இடத்துல ரவா அல்லது ஹத்தசன் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கிறணும். அனி ஜுஹ்ரி, அவர் ஜுஹ்ரி வழியாக அறிவிக்கிறார். கால, ஜுஹ்ரி சொல்கிறார், அஹ்பரணி அபு இத்ரீஸ் எனக்கு அறிவித்தார். என்னென்று அறிவித்தார்னு கேட்டால் அன்னஹு, அவர் சமிஅ அபா ஹுரைராவிடம் செவியுற்றதாக எனக்கு அறிவித்தார். இந்த அபு இத்ரீஸுங்கிறவர் யார்கிட்ட கேட்டிருக்கிறாரு? அபு ஹுரைராட்ட கேட்டிருக்கிறார். அபு ஹுரைரா யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் ஹத்தஸ அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா அன்னஹு கால, அன்னஹு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், மன் தவல்லஅ, யார் உலு செய்கிறாரோ, ஃபல் யஸ்தன்சிர், அவர் மூக்கை சிந்தட்டும். ஒமன் இஸ்தஜ்மரங்கிற வார்த்தை ஜம்ரத் என்றால் கல்லுன்ற அர்த்தம். இந்த ஹஜ்ஜில் கல் எறிவாங்கல்ல, அது கூட ஜம்ரத்துல் ஊலா, அதாவது முதலாவது கல்லறிகிற இடம், ஜம்ரத்துல் உஸ்தா நடுவில் கல்லறிகிற இடம்னு அந்த கல்லறிகிற இடத்துக்கு பேரை ஜம்ரான்னு சொல்லுவாங்க. கல்லுக்கு பேர் ஜம்ரா தான். ஜம்ரத்து என்றால் கல். இப்போ அந்த ஜம்ரத்துங்கிற சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கற்களை கொண்டு சுத்தம் பண்ணுறாங்கல்ல, மலைஜலம் கழித்து விட்டு கற்களை கொண்டு சுத்தம் செய்கிற செயலுக்கு இந்த ஜம்ராங்கிற சொல்ல வினை சொல்ல ஆக்குறாங்க. இஸ்தஜ்மர என்றால் கல்லை தேடினான், சிறு கற்களை தேடினான் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு உள்ள வார்த்தையாக மாறிடுச்சின்னு சொன்னால், மலம் கழித்து விட்டு சுத்தம் செய்கிறதுக்கு உரிய வார்த்தையாக மாறிவிட்டது. அதனால் இஸ்தஜ்மரன்னு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அகராதி அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்களை தேடுதல். இஸ்தன்னு வந்துச்சுன்னா தேடுறது தானே. இஸ்தங்கிற இஸ்தஃபால நீங்கள் நசரன்னா உதவி செஞ்சான் இருக்கும். இஸ்தன் சரை என்றால் உதவி தேடினான், இன்னொரு ஆள்கிட்ட உதவி கேட்குறான் அப்படிங்கிற இஸ்தங்கிற வார்த்தையை சேர்த்து இஸ்தஃபாலன்னு மாற்றினோம்னு சொன்னால் தேடுதல் தலப்புடைய அர்த்தம் அதில் அடங்கியிருக்கும். அதே மாதிரி
ஜம்ரத்து என்றால் கல், அது வந்து வினை சொல்லு இல்லை பெயர் சொல்லு. அந்த ஜம்ரத்துங்கிற வார்த்தையை இஸ்தஃபலன்னு மாற்றுறாங்க. இஸ்தஜ்மர, கற்களை தேடினான். ஆனால் கற்களை தேடினான்ற அர்த்தம் வந்துட்டாலும் இது எதுக்குரிய சொல்ல மாறி போச்சு. இஸ்தஜ்மரன்னு வந்துச்சுன்னு சொன்னால் சும்மா நம்ம கல்லை தேடுறோம்ல, அதுக்கு சொல்லக்கூடாது. அகராதிப்படி சொல்லலாம். அகராதி அர்த்த பிரகாரம் சொல்லிட்டாலும் ஹதீஸில் தூய்மை சம்பந்தப்பட்டதை பேசக்கூடிய நேரத்தில், மலஜலம் கழிக்கிறதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இஸ்தஜ்மர என்று சொன்னால் அது கற்களை எடுத்து அதன் மூலமாக சுத்தம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் அது கிடையாது. இஸ்தஜ்மர என்று சொன்னால் சுத்தம் செய்கிறான்ங்கிற அர்த்தம் கிடையாது, கல்லை பொறுக்குனான்னு அர்த்தம். அப்போ கல்லை பொறுக்குனான்ங்கிற வார்த்தை எதுக்கு போடுறாங்கன்னா, கல்லை பொறுக்கி சுத்தம் செய்யத்தானே பொறுக்கிறான் அப்படிங்கிறதுனால வந்துருச்சு. அப்போ மண் இஸ்தஜ்மர ஒமன் இஸ்தஜ்மர, யார் வந்து கற்களை பொறுக்குகிறானோ, அதாவது கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ. பொறுக்கிறானோங்கிறது அதனுடைய நேரடி அர்த்தம். சுத்தம் செய்கிறானோ என்பது அந்த நேரடி அர்த்தத்தை மாற்றிட்டாங்க, வழக்கத்தில் நினைஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்போ ஒமன் இஸ்தஜ்மர, யார் வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ, ஃபுல் யூத்திர், அதை வந்து ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும். அது கல் எடுத்து சுத்தம் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு இல்லாமல் ஒரு 3 வச்சுக்கிறணும், அவ்வளோ ஒரு 5 வச்சுக்கிறணும், 4 செய்யக்கூடாது. அப்போ கற்களை கொண்டு சுத்தம் செய்தல் என்பது வந்து அதில் ஒரு ஒத்தப்படையாக இருக்கட்டும் என்று சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக அறிவுபூர்வமான காரணம்லாம் சொல்ல முடியாது. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ஒத்த எண்ணிக்கையில் இருக்கிறது நல்லது என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதை ரசூல் மூலமாக நமக்கு சொல்லித்தரோம். அப்படி எடுத்துக்கணுமே தவிர அது என்ன ஒத்தையில் செஞ்சால் என்ன, 3 செய்கிறதை விட 4 செய்கிறது சுத்தம் அதிகம் தானே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறது, ஒரு லிமிட் பண்ணி தரப்பட்டிருக்கிறது. ஒமன் இஸ்தஜ்மர, யார் கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ, ஃபுல் யூத்திர் அவுத்தரை என்றால் வித்திருங்கிறோம்ல, ஒரு ரக்காத்துல ஒரு வித்திருங்கிறோம்ல, அந்த வித்திரில் உள்ள வார்த்தை தான் அவுத்தரை என்றால் ஒற்றையாக ஆக்கினான். அவுத்தரைங்கிற வார்த்தை வந்து தொழுகை பாடத்தில் வந்துச்சுன்னா வித்திரு தொழுதான்ற அர்த்தமாயிரும். தொழுகை இல்லாத இந்த தூய்மை செய்கிறது வேறு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் நேரடி அர்த்தம் வந்துடும். அவுத்தரை என்றால் ஒற்றையாக ஆக்கினான். அவுத்தரவுலேருந்து யூத்திர் ஆக்கி அதில் அம்ரு காயிபு லியூத்திர், இந்த ஃபேஸ் ஏற்றதுனால ஃபுல் யூத்திர். அப்போ ஒமன் இஸ்தஜ்மர, யார் வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ ஃபுல் யூத்திர், அவன் ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும். அப்போ கல் எடுத்து சுத்தம் பண்ண போனோம்னு சொன்னோம். இது நம்ம காலத்தில் இந்த மெத்தடை இல்லை. கற்களை கொண்டு சுத்தம் செய்தல்ங்கிறது இப்போ இல்லாத விஷயந்தான். இருந்தாலும் ஹதீஸ் என்று அறிஞ்சு வச்சுக்கணும்ல, அதுக்காக வேண்டிய இப்படி செய்யணும்னு வந்தால் 3, 5, 7, 9ங்கிற கணக்கில் என்ன செய்யுங்க, நீ செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற சொன்னாங்கன்னு வருது. பாட தலைப்பு வந்து மூக்கு சிந்துரு சம்பந்தமாக தான், அதுக்குரிய வாசகமும் இந்த ஹதீஸில் வந்து விட்டது. அடுத்ததாக வந்து பாபுல் இஸ்திஜ்மாரி வித்திரன், அதாவது என்னென்னு கேட்டால் இதில் வந்து 2 செய்தி நம்ம பார்த்தோம். 160வது ஹதீஸில் என்ன பார்த்தோம்னு கேட்டால், ஒழு செய்தால் மூக்கை சிந்தட்டும், கற்களை கொண்டு சுத்தம் செய்தால் ஒத்தையா செய்யட்டும் இருக்குது. ஆனால் ஒத்தையா செய்கிறத பற்றி இங்கே வந்துட்டால் கூட பாடத்தலைப்பு இந்த தலைப்பு அவர் கொடுக்கலை. 2 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஹதீஸில் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒழு செய்யும் பொழுது மூக்கை சிந்தி கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தி, கற்களால் சுத்தம் செய்யும் பொழுது ஒத்தையா செய்யுங்கள் என்று ஒரு செய்தி. 2 செய்தி இந்த ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் பாட தலைப்பில் 2ஐயும் அவர் கொண்டு வரல. எதை மட்டும் கொண்டு வந்தார், மூக்கு சிந்துறதுக்குள்ள பாடம்னு தான் போட்டிருந்தார். அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கற்களை சுத்தம் செய்யும் போது ஒத்தையா செய்யணுங்கிறது அதை ஒரு தனி பாடமாக்கி மறுபடியும் கொண்டு வர்றார். அடுத்த பாடத்தை பாருங்கள். அடுத்த பாடம் என்னென்றால் பாபுல் இஸ்திஜ்மாரி, இஸ்தஜ்மர அப்படிங்கிறதுலேருந்து மஸ்தர் ஜம்ருத்து என்கிற சொல்ல இஸ்தஜ்மரண்ட் ஆக்கி, அந்த இஸ்தஜ்மர என்கிற சொல்ல மஸ்தர் ஆக்கணும்னு சொன்னால் இஸ்திஜ்மாருன், பாபுல் இஸ்திஜ்மாரி வித்திரன், கற்களால் ஒற்றை எண்ணிக்கையில் சுத்தம் செய்தல். இஸ்திஜ்மார் என்றால் கற்களால் சுத்தம் செய்தல், வித்திரி என்றால் ஒற்றை எண்ணிக்கை, ஒற்றையாக. அப்போ பாபுல் இஸ்திஜ்மாரி வித்திரன், ஒற்றையாக, அதாவது ஒற்றையாகனா ஒத்தப்படையில் இஸ்திஜ்மாறு கற்களால் சுத்தம் செய்வது பற்றிய பாடம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு வேறு ஒரு ஹதீஸ், இதே ஹதீஸே இந்த ஹதீஸே ரிப்பீட் பண்ணாலே போதும். படித்த ஹதீஸ் இருக்குல்ல, அதில் இந்த கருத்து இருக்குது. இருந்தாலும் வேறு வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய ஹதீஸை இதுக்கு கொண்டு வர்றார். அது 162வது ஹதீஸாக இருக்கிறது. ஹத்தசனா அப்துல்லாஹி இப்னு யூசுஃப்
அப்துல்லாஹ் இப்னு யூசுப் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொல்லுகிறாரு, அஹ்பரனா மாலிகுன், மாலிக் என்பவர் நமக்கு அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அபி ஜினாதி, அபு ஜினாதி என்பார் வழியாக நமக்கு அறிவிக்கிறார், எனக்கு அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ஹத்தஸ அனில் ஆரஜி, ஆரஜி என்பார் வழியாக அவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. அவர் அறிவிக்கிறார் நபி ஹுரைரத்தை, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறாரு. என்னென்று அறிவிக்கிறார்னு கேட்டால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு. என்ன சொன்னார்கள்? இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒழு செய்யும் பொழுது ஃபல் யஜ்அல் ஃபி அன்ஃபிஹி, அன்ஃபுன்னா மூக்கு, அவருடைய மூக்குலை ஆக்கி கொள்ளட்டும், மூக்குலை செலுத்தி கொள்ளட்டும் தண்ணீரை, சும்மல் என்சூர், பிறகு அதை சிந்தட்டும். மூக்கு சிந்துறதுங்கிறது சும்மா மூக்கு சிந்துறது கிடையாது, அதில் கொஞ்சம் தண்ணியை செலுத்தி சிந்துறது. ஏன்னாட்டா அந்த மூக்கிலேருந்து பல காற்றுகள் அதெல்லாம் மூக்கு சுவாசித்து அந்த மூக்குடைய துவாரத்துக்குள்ளே அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும், அதையும் வெளியேற்றி சுத்தம் பண்ணுறது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒழு செய்யும் பொழுது ஃபல் யஜ்அல் ஃபி அன்ஃபிஹி, ஃபல் யஜ்அல்னா ஃபல் யஜ்அலில் மா ஃபி அன்ஃபி, மான்னு அங்கே வச்சுக்கணும். ஃபல் யஜ்அல் என்றால் ஆக்கி கொள்ளட்டும், எதை ஆக்கி கொள்ளட்டும்? அல் மா, தண்ணீரை ஆக்கி கொள்ளட்டும், ஃபி அன்ஃபிஹி, அவருடைய மூக்கில் தண்ணீரை செலுத்தி கொள்ளட்டும், பிறகு சும்மல் என்சூர், பிறகு அவர் சிந்தட்டும், தண்ணியை வந்து மூக்கு கொஞ்சம் செலுத்தி அப்புறமேலு தண்ணியை சிந்தணும். அதுக்கப்புறம் ஒமன் இஸ்தஜ்மர, யார் வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறாரோ அவர் ஃபல் யூத்திர், அவர் ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும். இதுக்காக அந்த பாடத்தலைப்பு, பாடத்தலைப்புக்குரிய வாசகம் இங்கே தான் இருக்குது. ஒமன் இஸ்தஜ்மர ஃபல் யூத்திர், யார் கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறாரோ அவர் ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும். இது போக இன்னும் சில விஷயங்கள் சேர்ந்து வருது. பாடத்தலைப்புக்கு இந்த வார்த்தையை முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த ஹதீஸில் கிடைச்ச முழு செய்தியும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒய்தா இஸ்தை கலா, இஸ்தை கலை என்று சொன்னால் தூக்கத்திலிருந்து முழிக்கிறது, இஸ்தை கலை என்று சொன்னால் என்ன செய்வது? முழித்துக்கொள்வது, விழித்துக்கொள்வது. அப்போ ஒய்தஸ்தை கல ஆகதுக்கும், உங்களில் ஒருவர் விழித்தாரையானால் மின் நௌமிகி, அவரது தூக்கத்திலிருந்து, உங்களில் ஒருத்தர் அவரது தூக்கத்திலிருந்து விழிப்பாரையானால் ஃபல் யகுசில், கசலனா கழுவினான், ஃபல் யகுசில் கழுவி கொள்ளட்டும், எதகு, அவருடைய கையை கழுவி கொள்ளட்டும், கபுல அன் யுதுகிலஹா ஃபி வலூஹி. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உலு என்று சொன்னால் அந்த செயலுக்கு பேர், வலு என்று சொன்னால் ஒழு செய்வதற்குரிய தண்ணிக்கு பேர். வலுங்கிற வார்த்தைக்கு வலுன்னு சொன்னால் என்ன மாதிரி? தண்ணின்னு அர்த்தம். அந்த வாவுக்கு வந்து ஃபத்தகு வச்சிட்டோம்னு சொன்னால் ஒழு செய்வதற்குரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்கு பேர் வலுன்னு சொல்லுவாங்க. உலுன்னு லம்பு செஞ்சு வாசித்தோம்னு சொன்னால் அந்த செயலுக்கு உள்ள வார்த்தையாக போயிடும். அப்போ வைதஸ்தைக்கல் ஆகதுக்கும் மின் நௌமிகி, உங்களில் ஒருவர் தனது தூக்கத்திலிருந்து விழிப்பாரையானால் ஃபல் யகுசில் எதகு, தனது கையை அவர் கழுவி கொள்ளட்டும், கப்லா யுதுகிலஹா, அந்த கையை நுழைப்பதற்கு முன்னால், ஃபி வலூஹி, அவருடைய தண்ணீரில், ஒழு செய்கிற தண்ணீரில், அதாவது ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே அள்ளி அள்ளி செஞ்சிடக்கூடாது. அந்த கையை வந்து லேசாக சாய்ச்சி கையை கழுவிக்கிறணும். ஏன்னு காரணம் ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் ஃபைன் ஆகதுக்கும், உங்களில் ஒருவர் லா எதிரி, அறிய மாட்டார், தராண்டா அறிந்தான்ற அர்த்தம், அலிமாவுடைய அர்த்தம். லா எதிரி லா யாலமு, அவர் அறிய மாட்டார், ஐன பாத்தத் எதுகு, அவருடைய கை, பாத்தன படுவது, எங்கே பட்டது, அவர் கை எங்கே பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியாது. தூக்கத்தில் அவர் கை என்ன செய்யும்? படாத இடத்துலலாம் பட்டிருக்கும். அந்த கையோடு கொண்டு போய் பாத்திரத்தில் கையை விடலாமா? விடக்கூடாது. முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை படாத இடத்துல பட்டால் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம், நமக்கே தெரியும். தூக்கத்தில் கை எங்கே வேணாலும் பட்டிருக்கும். அப்படி படும் என்று சொன்னால் தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டுறக்கூடாது. பாத்திரத்தில் இந்த காலத்தில் டேப் ஐட்டம் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை, திறந்து விட்டு கழுவிக்கிறோன்னு வைங்களேன். அப்போ தண்ணியை விட்டு அள்ளி இப்படி கழுவுறதுன்னு சொல்லும் பொழுது அந்த கையை சுத்தமில்லாத ஒரு கையிலேருந்து உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி பூரா அதில் அதனுடைய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தூக்கத்தில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் கையை கழுவிட்டு தான் பாத்திரத்தில் அப்புறமேலுக்கு கையை விட்டு அள்ளலாம். ஒரு செம்புலையோ ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துலேயோ கையை விட்டு வாளிலையோ கையை விட்டு அள்ளி செய்யலாம். ஆனால் தூங்கி எந்திரிச்சு மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்னு இப்படி செஞ்சுக்கிறேன்.
இது தூங்குறதுக்கு சொன்னாலும் பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பல வேலைகளை செஞ்சுருப்போம், கைகள் பல இடத்துல பட்டிருக்கும். முதல்ல ஒழுசை உட்காரும்போது கையை கழுவிட்டு உள்ளே விடணும் என்பதை இதிலேருந்து விளங்கலாம். தூக்கத்துக்கு சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எங்கே கைப்பட்டுச்சுன்னு அவனுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படித்தானே ஒரு நாள் பகல் பூரா வேலை செய்கிறோம், கை அங்கே வச்சுருப்போம் இங்கே வச்சுருப்போம், முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட கை பல இடங்களில் பழத்தானே செய்யும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே. ஆனால் அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு, கையை கழுவிட்டு பாத்திரத்தில் கையை விடணும். இப்போ அர்த்தத்தை பாருங்கள், மறுபடி பாருங்கள். வைதஸ்தைக்கால் அகதுக்கும், உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தால், மின் நௌமிகி, அவருடைய தூக்கத்திலிருந்து விழிப்பாரையானால், பல் யகுசில் எதகு, அவரது கையை கழுவி கொள்ளட்டும், கபலா யுதுகில் ஹாஃபி வலூஹி, அவருடைய பாத்திரத்தில் கையை நுழைப்பதற்கு முன்னால். ஹாங்கிறது கைங்கிறது அரபியில் பெண்பால். எதனா ரெண்டு உறுப்பு இருக்குது, அதெல்லாம் பெண்பாலாக போட்டுருவாங்க. கை 2 இருக்குது, அது பெண்பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. கால் 2 இருக்குது, அதை பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. கண் 2 இருக்குது, அது பெண்பால் தான். நாக்கு 1 இருக்குது, அது ஆண்பால். அப்படி ரெண்டு உறுப்பு உள்ளதெல்லாம் பெண்பால் என்றும், சிங்கிளா உள்ளதெல்லாம் ஆண்பால் என்றும் அப்படி ஒரு பழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க அரபியில். அப்போ ஃபல் யகசில் எதகு, எதுங்கிறது கை, அவருடைய கையை கழுவி கொள்ளட்டும், கபலா யுதுகில ஹா, யுதுகில ஹூண்டு வரலையில், யுதுகில ஹா எதுக்கு வருதுன்னா கைங்கிறது பெண்பால். கபலா யுதுகில ஹாஃபி வலூஹி, தனது ஒழுவில் தனது பாத்திரத்தில் அந்த கையை விடுவதற்கு முன்னால், நுழைப்பதற்கு முன்னால் கையை முதல்ல கழுவிக்கிறட்டும். ஏனென்று கேட்டால், ஃபைன்னஹதுக்கும், உங்களில் ஒருவர் லா எதிரி, அறிய மாட்டார், ஐன பாத்தத் எதுஹு, அவருடைய கை எங்கே பட்டது என்பதை அவர் அறிய மாட்டார். தூக்கத்தில் எங்கெங்கே பட்டுச்சு என்று தெரியாது. நமக்கு இதெல்லாம் இவருக்கு டாபிக் இல்லை. அந்த ஒத்தப்படையாக என்ன செய்யுங்க, கற்களை சுத்தம் பண்ணுங்கள்னு ஒரு வாசகம் வருதுல்ல, அதுதான் பாடத்திற்கு உரிய ஒரு டாபிக். அடுத்தது 163வது ஹதீஸ். எல்லாம் உழுவுடைய அத்தியாயம் தான், உழுவு பத்திர விஷயமாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். 163வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது கால்களை கழுகுதல். காலை கழுவும் போது நல்ல தண்ணியை ஊற்றி தானே கழுவுறோம். இது நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அன்றைய காலத்தில் அப்போ தானே உழவை பற்றிய மார்க்கம் சொல்லி கொடுக்குது. அந்த மக்களுக்கு என்ன செய்யாதுன்னா அவ்வளவு புரியாது. என்ன செய்வாங்கன்னா, காலத்தை கழுவுறதுக்கு பதிலாக தண்ணியை தொட்டு தடவிக்கிடுவாங்க. ஏன்னா தண்ணி பஞ்சமான ஒரு பகுதி. தண்ணியெல்லாம் உழவு செய்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு அண்டா தண்ணியை காலி பண்ணுறோமே, அப்படியெல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியாது. அவ்வளோ தண்ணியெல்லாம் கிடைக்காது. ஒரு செம்பு தண்ணியில் குளிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள, நிலத்தடி நீர் கிடையாது, ஆறு குளம் ஏரி உண்மை கிடையாது. கிணத்து ஆழமான கிணறு தோண்டி எடுத்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி அதிலிருந்து வரும். அதனால் தண்ணிங்கிறத ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக அன்றைக்கி இருந்தாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காலை ஈரக்கையை எடுத்து தடவுவாங்க, தலைக்கு மசகு செய்கிற மாதிரி. அப்படி செஞ்சிடாதீங்க, கழுவத்தான் வேணும். அள்ளி மலார்னு ஊற்றி கழுவ தேவையில்லை. சும்மா கொஞ்சம் கூட ஊற்றலாம், ஒரு கையில் இப்படி எடுத்து கூட ஊற்றலாம்ல. அப்போ பாபு கஸ்லி ரிஜ்லைனி, இந்த பாடம் என்னன்னு கேட்டால், பாபு கஸ்லி ரிஜ்லைனி, ரிஜ்லுன்னா கால், ஒரு கால், 2 காலுக்கு ரிஜ்லைனி, 2 காலை கழுவுறது. அப்போ பாபு கஸ்லி ரிஜ்லைனி, 2 கால்களையும் கழுவுவது பற்றிய பாடம். வலா எம்சஹு, சொன்னால் ஒருவன் வச்சுக்கணும், ஒருவன் தடவக்கூடாது. அல்லல் கதமைனி, பாதங்களின் மீது இப்போ தடவி கொள்ளக்கூடாது, கழுவத்தான் செய்யணுமே தவிர தண்ணி ஊற்றி கழுவுறது எப்படிங்கிறதுக்காக ஈர கையை தொட்டு சும்மா இப்படி தடவி தொடச்சிக்கிறக்கூடாது. கழுவணுங்கிற கொண்ட அர்த்தம் என்னென்னு கேட்டால், அதில் ஊற்றுற தண்ணி கொஞ்சம் வெளியே வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். அது ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றினா கூட போதும். அது காலை கழுவணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக ஒரு காலை கழுவுறதுக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா, ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றினா கூட போதும், 50 மில்லி கூட போதும். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே தண்ணி என்ன செய்யணும், கழுவி வெளியே வரணும். தலைக்கு மசகு செய்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அதனால் ஒலா எம்சாஹு, தடவ மாட்டான்னா ஒருவன் வச்சுக்கணும், ஒருவன் தடவ மாட்டான். அல்லது கதமைனி, அவனுடைய கதம் என்றால் பாதம், கதம்னா கீழே நிற்கிற பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துக்கு பேர் கதம். அவனுடைய பாதங்களின் மீது தடவக்கூடாது, கால்களை கழுவத்தான் வேண்டும் என்பது பற்றிய பாடம். அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். 163வது ஹதீஸ் என்ன வர்றாருன்னா, ஹத்தசனா மூசா, நமக்கு மூசா என்பவர் அறிவித்தார். கால மூசா சொல்கிறாரு, ஹத்தசனா அபு அவானா, நமக்கு அபு அவானாங்கிறவர் அறிவித்தார். அபு அவானா யார் வழியாக அறிவித்தார்னா, ஹத்தசன் அபி பிஷரின், அபு பிஷர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, ஹத்தசன் யூசுப் இப்னு மாஹக், யூசுப் இப்னு மாஹக் வழியாக அவர் அறிவிக்கிறார்.
அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அப்துல்லாஹிபின் அம்ரின், அப்துல்லாஹிபின் அமர் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா இப்போ சொல்கிறது அப்துல்லாஹிபின் அமர் சஹாபி, அப்துல்லாஹிபின் அமரின், அப்துல்லாஹிபின் அமர் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா கால அப்துல்லாஹிபின் அமர் சொன்னார், தஹல்லஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள். அதாவது ஒரு சஃபரில் எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க, போயிட்டுருக்கும்போது எல்லாரையும் முன்னே நடக்க விட்டு கொஞ்சம் ரசூல்லா பின்வாங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஒரு யூரினுக்குன்னு போகிறதுக்காக பின்வாங்கியிருப்பாங்க. பின்தங்குறது பிரயாணத்தில் எல்லாம் ஒன்றா போயிருக்கும்போது நம்ம ஒரு பாத்ரூம் போக வேண்டிய விஷயம் வந்தால் நம்ம என்ன செய்வோம், அவங்கள போக விட்டு நம்ம கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு என்ன செய்வோம், அந்த ஒதுங்குவோம். அதுக்கு தான் தஹல்லஃபங்கிறது. தஹல்லஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள், அண்ணா எங்களை விட்டும் பின்தங்கினார்கள். ஃபீ சஃப்ரத்தின் சாஃபர்னாஹா, ஃபீ சஃப்ரத்தின்றாலே போதும். இது அந்த காலத்துக்கு கிராமத்து மொழியில் வார்த்தையில் சும்மா தேவையில்லாமல் கூட குறைய போடுவாங்க. அது அப்படியே ஒரு கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் சஃபர் செஞ்சோமே அந்த சஃபர்லங்கிறார். ஒரு பயணத்தில்னா முடிஞ்சு போச்சு. ஃபீ சஃபரத்தின், ஒரு பயணத்தில் பின்தங்கினார்கள் அப்படிங்காமல் ஃபீ சஃபரத்தின், ஒரு பயணத்தில் சாஃபர்னாக, எந்த பயணத்தை நாங்கள் செய்தோமோ அந்த பயணத்தில், அவங்க செஞ்ச பயணத்தில்ன்னு சொல்கிறார். அப்போ ஃபீ சஃபரத்தின் சாஃபர்னாகா, நாங்கள் செய்த ஒரு பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி விட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம், ரசூல்லா கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க, நம்ம எங்களோட லேட்டாக சேர்ற மாதிரி பின்தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்ரக்கனா இல்லை, அதுரக்கனா அஃபால மாலி காயிப் ஒருமை, சரியா? அத்ரக்னா காஃபுக்கு சுக்குன்னு வந்தால் நாங்கள்ன்ற அர்த்தம் வந்துடும். அப்போ அந்த அதிரக்க இல்லை, அதுரக்குனா வேற, அதுரக்கனா வேற. அதுரக்க ரசூல்லா அடைந்தார்கள், எங்களை அடைந்தார்கள். பின்தங்கினாங்கல்ல, பின்தங்கினால் எங்களோட சேர்ந்துட்டாங்க. அதுரக்கனா எங்களை அடைந்தார்கள், எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள். எப்போ சேர்ந்துட்டாங்கன்னா அது அருஹக்கனா அல் அஸ்ர, அருஹக்க என்றால் நெருங்கிறது. அருஹக்கன்னா என்னது, ஒரு விஷயத்தை நெருங்குறான்ல, அதுக்கு பேர் அருஹக்கம்பாங்க. அது அருஹக்கனா நாங்கள் நெருங்கிவிட்ட நிலையில், அல் அசர நேரத்தை நாங்கள் நெருங்கிவிட்ட நிலையில் ரசூல்லா எங்கள்கிட்ட சேர்ந்துட்டாங்க. போய்கிட்டே இருக்கிறோம், பின்தங்கிட்டாங்க ரசூல்லா. பின்தங்கின ரசூல்லா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக எங்களோட சேர்ந்துட்டாங்க. சேரும்போது அசர் வக்து வந்துருச்சு. அது அருஹக்கனல் அசரை நாங்கள் நெருங்கிவிட்ட நிலையில் எங்களை அடைந்து கொண்டார்கள், எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்த உடனே ஜஅல்னா நதவல்லவ், நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம். கையில் தண்ணி கொண்டு போயிருக்கிறாங்கன்னு விளங்குது. ஜஅல்னா நதவல்லவ், நாங்கள் ஒழு பிரயாணத்தில் ரொம்ப தண்ணி சிக்கனமாக கம்மியாக தானே இருக்கும். அதனால என்ன செய்வோம்னா ஜஅல்னா நதவல்லவ், நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம். இந்த ஜஅலவுக்கு உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். ஜஅலன்னு சொன்னால் ஆக்கினான் என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு இருந்தாலும், ஜஅலவுக்கு பிறகு இன்னொரு வினை சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த செயலை ஆரம்பித்தோங்கிற அர்த்தம் வந்துடும். ஜஅல்னா ஆக்கினோம்னு இப்போ அர்த்தம் செய்யக்கூடாது. ஜஅலங்கிற ஒரு ஃபேலு, அதுக்கு பிறகு நத்தவல்லவுன்னு ஒரு ஃபேல் வருது. ஒரு ஜஅலவுக்கு பிறகு நத்தவல்லவுங்கிற நத்தவல்லவு ஏதோ ஒரு ஃபேல், ஒரு வினை சொல் வருதுன்னு சொன்னால் அந்த ஜஅலவுக்கு என்னவாயிரும்னு கேட்டால் ஆரம்பிக்கிறன்ற அர்த்தமாயிரும். ஜஅல்னா நத்தவல்லவ், நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம். இந்த ஜஅலவுக்கு ஆக்கினோம்னு என்ன செய்யக்கூடாது, அர்த்தம் செய்யக்கூடாது. ரெண்டு வினை சொல் வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஜஅல்னா நத்தவல்லவ், நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம். ஆரம்பித்தோம்ங்க எதுக்கு அர்த்தம்னா ஜஅலவுக்கு தான் அர்த்தம். ஜஅல்னாண்டா ஆரம்பித்தோம். ஜஅலவுக்கு சும்மா ஜஅலவுக்கு அந்த அர்த்தம் வரமாட்டா வராது. ஜஅலவோட வேற ஒரு வினை சொல்ல சேர்த்தா அப்படி வந்துடும். இப்போ ஜஅல்னா நஅகுலு, நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ ஜஅல்னா நனாமு, நாங்கள் தூங்க ஆரம்பித்தோம். அப்படின்னு ஏதாவது ஒரு வினை சொல்ல சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை மாறிக்கிறோம். இப்போ ஜஅல்னா நதவல்லவ், நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம். மேலும் நம்சஹு, நாங்கள் தடவ ஆரம்பித்தோம். அல அர்ஜுலினா, எங்களுடைய கால்கள் கழுவாமல் உழு செய்யும் பொழுது முகத்தை கழுவிடுறாங்க, கையை கழுவிடுறாங்க. காலை கழுவணும்ல, அந்த காலை கழுவுறதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காலை தடவுறாங்க. அவ்வளோ தண்ணி நசண்டு ஆயிரம் பல காரணங்கள் இருக்கலாம், தண்ணி பற்றாக்குறை இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்சஹு, நாங்கள் தடவினோம், தடவ ஆரம்பித்தோம். நம்சஹுன்னா நத்தவல்லவுல அத்துப்பு செஞ்சிங்கன்னா இங்கேயும் ஒரு ஜால்னான்னு வந்துடும். ஜால்னா நம்சஹு, நாங்கள் தடவ ஆரம்பித்தோம். அலா அர்ஜுலினா, ரிஜிலுக்கு பன்மை அர்ஜுல், ரஜுலுக்கு பன்மை ரிஜால். ரஜுல்னா மனிதன், ஆண்கள். ரிஜில்னா காலு. அந்த ரிஜிலுக்கு ஜம்மு செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும், அர்ஜுலுன். அப்போது நம்சஹு அலா அர்ஜுலினா,
எங்களுடைய கால்கள் மீது நாங்கள் வந்து தடவ ஆரம்பித்தோம். தடவ ஆரம்பித்த உடனே ஃபனாதா அழைத்தார்கள். ஃபனாதானா ரசூலுல்லா, ஃபாயில் வந்து ரசூலுல்லா. ஃபனாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். பி அலா சௌத்திஹி, அவங்களுடைய உரத்த குரலில், சாதாரண சத்தத்தில் அழைக்காமல் பயங்கர சத்தம் போட்டு அழைக்கிறாங்க. ஃபனாதா பிரகடனம் செய்தார்கள். பி அலா சௌத்திஹி, சவுத்துனா சத்தம், ஆலான உயர்வானது. சுப்ஹான ரப்பியல் ஆலான்லாம் சொல்கிறோம்ல, உயர்வான இறைவன். ஆலான்னு சொன்னால் இஸ்மு தஃப்லீல், மிக உயர்ந்த. பி அலா சௌத்திஹி, தனது சத்தத்தில் உயர்ந்ததை கொண்டு, அதாவது உயர்ந்த சத்தத்தை கொண்டு. ஃபனாதா ரசூல்லா வந்து ஒரு அறிவிப்பு செய்தார்கள். பி அலா சௌத்திஹி, தமது உயர்ந்த உரத்த குரலில் சொல்லுங்களேன், அப்படி வச்சுக்கலாம். நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் உரத்த குரலில் அறிவித்தார்கள். என்ன அறிவித்தார்னா, வயலுன் லில் ஆகாப் மினன் நார். ஆகாப்னா வந்து அந்த இது அந்த குதிகால் பகுதி. ஆகாப்னா அது குதிகால் பகுதி. குதிகாலில் வந்து தண்ணி படலைங்கிறத பார்க்குறாங்க. இவங்க மேலே போய் தடவுனா குதிகாலில் படுவா செய்ய, காலுக்கு தண்ணி எடுத்து தடவுறாங்க. தடவும்போது அந்த காலை பார்த்தீங்கன்னா மேலே தான் தண்ணி பட்டிருக்கும், இந்த குதிகாலில் தண்ணி பட்டிருக்காது. அந்த குதிகாலில் தண்ணி படலைங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. இவங்க காலை கழுவாமல் தொட்டு தடவுறாங்க. தொட்டு தடவுனார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த குதிகால்னா இந்த பகுதி இருக்குல்ல, காலை மடைச்சிருக்கும்ல, அந்த பகுதி, அந்த குதிகால்ங்கிற பகுதியில் வந்து தண்ணி படலை. அப்போ தண்ணி படலைன்னா கழுவலைன்னு அர்த்தம். காலை கழுவுங்கிற கட்டளை வந்து மீறப்படுது. அதுக்கு சொல்கிறாங்க வயலுன், கேடு இருக்கிறது. லில் ஆகாபி, குதிகால்களுக்கு. மினன் நாரி, நரகம் என்ற கேடு இருக்கிறது. கழுவப்படாத குதிகால் ஒது செய்யும்போது அந்த குதிகாலை மட்டும் கழுவலை என்று சொன்னால் அதுக்கு ஒரு கேடு இருக்கிறது. கேடுக்கு அர்த்தம் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது, அதுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, அது ஒரு குற்றமாக கருதப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ வயலுன் இல்லை சத்தமாக சொல்கிறாங்க. எல்லாரும் அதை பேணணும் என்பதற்காக வேண்டி அனைவருக்கும் விளங்குற விதமாகத்தான் சத்தம் போட்டு சொல்கிறாங்க. வயலுன் இல்லா காபி மினன் நார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வயல் என்றால் கேடு. என்ன கேடு? மினன் நார், வயலும் மினன் நார், நரகம் என்ற கேடு இருக்கிறது. இல்லா காபி வந்து குதிகால்களுக்கு வந்து ஒரு கேடு இருக்குது. குதிகாலுக்கு ஏன் கேடு வருது? அது வந்து சுருக்கமான சொல்லு, அதுக்கு விரிவாக்கம் இருக்குது. என்ன விரிவாக்கம்? யார் உழவு செய்யும்போது குதிகாலில் தண்ணி படாமல் செய்கிறாரோ அதன் காரணமாக அந்த குதிகால்களுக்கு கேடு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ அர்த்தம் அதில் அடங்கியிருக்கு. அந்த சொல்லுக்கு மட்டும் அர்த்தம் பார்த்தீங்கன்னா குதிகாலுக்கு கேடுன்னு வரும். ஆனால் அது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது சொன்னால், அந்த குதிகாலில் தண்ணி படாமல் செஞ்சாங்கல்ல, அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வயலுன் லில் ஆகாபி மினன் நார், குதிகால்களுக்கு வந்து நரகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்களா. இப்படி எத்தனை தடவை சொல்கிறாங்கன்னா, மர்ரத்தைனி, 2 தடவையோ, அவ் சலாத்தன், 3 தடவையோ சொன்னார்கள். ஒரு தடவை கண்டிப்பாக சொல்லலை. 2 தடவையா 3 தடவையாண்டு இவர் அறிவிப்பாளருக்கு என்ன வருது? அப்துல்லாஹ் இப்னு அம்ருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் 2 இல்லை 3, 2 தடவையோ 3 தடவையோ அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்படின்பதில் இருந்து கால்களை வந்து என்ன செய்யணும்? கழுவத்தான் வேணும், தொடச்சிக்கிற கூடாது, தடவை கொள்ளக்கூடாது என்பதை நம்ம நினைக்கிறோம். அடுத்ததாக அடுத்த பாடம் வந்து 164வது ஹதீஸுக்கு உள்ள பாடம். பாபுல் மலுமலத்தி, மலுமலை என்று சொன்னால் வாயை கொப்பளிக்கிறது. மலுமலைன்னா என்ன? தண்ணியில் வாயில் போட்டு கொப்பளிக்கிறோம்ல, அதுக்குரிய சொல்லு என்னன்னு கேட்டால் மலுமலா. பாபுல் மலுமலத்தி உழவு செய்யும் பொழுது குர்ஆனுடைய கட்டளை நீங்கள் முகத்தை தான் கழுவ சொல்லணும், வாயை கொப்பளிக்க சொல்லலை. என்ன வாயை கொப்பளிக்க சொல்லாட்டானா அதுவும் செய்கிறது நல்லது. இதெல்லாம் சுன்னத்தில் வரும், கட்டாயத்தில் வராது. உழவு செய்யும்போது வாயை கொப்பளித்தல் என்பது வந்து கம்பல்சரியான ஒரு ஷரத்தில் வராது. ஆனால் அது வந்து ஒரு நல்லதுங்கிறதுக்காக வருது. அதனால் அந்த பாடத்தை போட்டு ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பாபுல் மலுமலத்தி ஃபில் உலுஇ, உழவு செய்யும் பொழுது வாயை கொப்பளித்தல் பற்றிய ஒரு பாடம், வாயை கொப்பளிக்கிறது பற்றி ஒரு செய்தி வருது. அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்வோம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.